வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸில் வந்து பைத்தானில் என்ன பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தோம், பிரேக்கு கண்டினியூன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன்னா என்னன்னே நம்ம ஜென்ரலாக பார்க்க போகிறோம். நம்ம ஓனாகவே ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறதுங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபங்க்ஷன்னா ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் டு ரன் ஏ பர்டிகுலர் டாஸ்க் அப்படி வச்சுக்கலாம். சிம்பிளாக சொல்கிறான், அந்த ஒரு குரூப் ஆஃப் கோடிங்ஸை வந்து ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை ரன் பண்ணுறதுக்காக நம்ம எழுதுனோம்னா அது வந்து ஃபங்க்ஷன். ஓகே, இதில் ஃபங்க்ஷன்ல ரெண்டு வகை இருக்கு. பில்ட் இன் இருக்கு, பில்ட் இன் மீன்ஸ் பிளாட்ஃபார்ம்லேயே பில்ட் இன் பண்ணதும் இருக்கு. யூசர் நம்ம தேவைக்காக நம்ம சொந்தமாக எழுதுகிற ஃபங்க்ஷனும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பில்ட் இன் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரிண்ட் சொல்லலாம். ஓகே, அதே போல் இன்புட் சொல்லலாம், அப்புறம் மினிமம் இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் வந்து பில்ட் இன் உள்ளுக்குள்ளே அந்த பிளாட்ஃபார்ம்லேயே இருக்கக்கூடியது. நம்ம இதே போல் வந்து எழுதணும்னு வச்சுங்களேன், நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப நம்ம வந்து ஃபங்க்ஷனை எழுதலாம். சரிங்களா? இப்போ பில்ட்இன் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க தேவையில்லை, அதை நம்ம யூசேஜில் நம்ம பார்த்துக்கலாம். அப்போ நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் என்னங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்கு எப்படி நம்ம வந்து ஜென்ரலாக வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுடைய அந்த சின்டெக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணணும். டெஃப் அப்படிங்கிற அந்த கேட்டகரி, அந்த வேர்டை நம்ம டைப் பண்ணிக்கணும். ஓகே, இந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு கால் பண்ணணும், டெஃப்ங்கிறது. டெஃப் கால் பண்ணிட்டு அதுக்கு பிற்பாடு நம்ம ஃபங்க்ஷனுடைய நேமை வந்து எழுதணும். உதாரணத்துக்கு யூசர் ஃபங்க்ஷன். ஓகேவா? அதுக்கு பிற்பாடு இந்த பிராக்கெட்ஸ். ஓகே, பிராக்கெட்ஸ் கொடுத்து கோலன். சின்டெக்ஸ் இதுதான். இதுக்குள்ள ஆர்கியூமெண்ட்ஸ், நம்ம எத்தனை ஆர்கியூமெண்ட்ஸ் நம்மளுடைய ஃபங்க்ஷனுக்கு தேவையோ அத்தனை ஆர்கியூமெண்ட்ஸ் இதுக்குள்ள பாஸ் பண்ணி ஆகும். அது எக்ஸாம்பிளுக்கு ஆர்கியூமெண்ட் 1, ஆர்கியூமெண்ட் 2, ஆர்கியூமெண்ட் 3. நம்ம 3 ஆர்கியூமெண்ட் தேவை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா 3 ஆர்கியூமெண்ட்டு நம்ம பாஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இதுக்குள்ளே எழுதுறத இந்த இன்டென்டேஷனுக்குள்ளே வரும். அதில் நம்ம என்னென்ன கோடிங் எக்ஸோஜரி என்ன கோடிங் எழுதிட்டு அதை என்ன பிரிண்ட் பண்ணணுமா பிரிண்ட் பண்ணி அதை நம்ம செய்ய போகிறோம். ஓகேவா? இதுதான் சின்டெக்ஸ். இது நம்ம வந்து பர்ஃபெக்டாக ஒரு கோடிங்காகவே நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு செய்வோம். இப்போ என்ன உதாரணத்துக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அடிஷன் பண்ணுற ஒரு ரெண்டு நம்பரை வந்து ரெண்டு நம்பரையோ ரெண்டு இன்டிஜரையோ ரெண்டு ஸ்ட்ரிங்கையோ ஆட் பண்ணணும். ஜென்ரலாக ஆட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஓகே, இப்போ எப்படி டிஃபைன் சம்னு சொல்லிட்டு நான் வந்து பேர் வச்சுக்கிறேன். இப்போ ரெண்டு நம்பருங்கிறதுனால ரெண்டு ஆர்கியூமெண்ட் தான், ஆர்கியூமெண்ட் 1, ஆர்கியூமெண்ட் 2. ஓகே, தென் கோலன். இப்போ அடுத்தது என்ன, இப்போ வந்து நம்ம வந்து சம் ஆட் பண்ண போகிறோம். அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணிடுறேன்னா, வேரியபிள் எதுவும்லாம் அசைன் பண்ணலை, ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறேன். அப்போ பிரிண்ட் உள்ள கொடுத்துட்டு ஆர்கியூமெண்ட் 1 பிளஸ் ஆர்கியூமெண்ட் 2, தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஓகேவா? எவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதான் ஃபங்க்ஷன். இப்போ என்னன்னா, உள்ளுக்குள்ள ஆர்கியூமெண்ட்டை பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷனோட வேலை என்னன்னா, அதை ஆட் பண்ணி அதை அப்படியே எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? அதான் என்னுடைய வேலை. இதை எப்படி நம்ம கால் பண்ணுறது? இதை எழுதிட்டோம்னா இது வந்து ஒரு அடிஷனுக்கு உண்டான ஒரு சம்முங்கிறதுக்கு உண்டான ஒரு ஃபங்க்ஷன். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கீழே இங்கே அடிஷன் சிம்பிள் இருக்கு. சரி, இப்போ இதை நம்ம எப்படி கால் பண்ணுறதுன்னா, இன்டென்டேஷன்லேருந்து வெளியே வந்துருங்க. ஓகேவா? எப்படி கால் பண்ணணும்னா, சம்முங்கிறது தானே ஃபங்க்ஷன் நேமு, அதுதான் நம்ம இங்கே கால் பண்ணணும். எப்படி பிரிண்ட் அதெல்லாம் கால் பண்ணோம், சம்முன்னு கொடுத்துட்டு அந்த ரெண்டு பிராக்கெட்ஸும் கொடுத்துட்டு உள்ள நம்ம ஆர்கியூமெண்ட்ஸை பாஸ் பண்ணணும். ரெண்டு ஆர்கியூமெண்ட்ஸ், ஸோ 2 நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், 50, 60. புரியுதுங்களா? கொடுத்துட்டேன், முடிஞ்சு, அவ்வளோதான். இப்போ நான் ரன் பண்ணுறேன். 75 வந்துருச்சுங்களா? புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கோலன் கொடுக்க தேவையில்லை. நம்ம சம்மை நம்ம வந்து டிஃபைன் பண்ணும்போது தான் நம்ம கோலன் கொடுத்தோம், இங்கே கொடுக்க தேவையில்லை. ஓகே, இப்போ நான் இன்டிஜரை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இதே இடத்துல நான் சம்மன் கொடுத்து ரெண்டு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறேன். ஹலோ வேர்ல்டு. இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்ப்போமா? ஹலோ வேர்ல்டு. அப்போ ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் அதை எடுத்துக்குது. புரியுதுங்களா? ஆட் மீன்ஸ் ரெண்டையும் அதை இணைக்குது. ஓகேவா? அதுதான். இப்போ தென் வந்து நான் ஃப்ளோட் வேல்யூ கொடுக்குறேன். சம் 4.15, 6.56. என்ன வேல்யூ வரும்? 56, 15 வந்து 71, 10.71 வருமா? 10.71 கரெக்டாக வந்துருச்சு. புரியுதுங்களா? இப்போ 3 ப்ரோக்ராமும் ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங்கும் இன்டிஜரும் கலந்த மாதிரி கொடுக்குறேன்.
சம்முன்னு கொடுத்து ஹலோ கொடுத்து கமா கொடுத்து 16 கொடுக்குறேன். என்ன வருதுன்னு பார்ப்போமா? இட் கிவ்ஸ் சம் எரர். என்னன்னா இதுக்கு வந்து கான்கனேட் பேர் அடிஷனுக்கு இதுக்கு பேர் வந்து சேர்க்கிறதுக்கு பேர் கான்கனேட் சொல்லுவாங்க, இல்லைன்னா கேட்டு கான்கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, என்ன ரீசன்னா ஒன்று வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கு, ஒன்று இன்டிஜரா இருக்கு, ரெண்டையும் வந்து ஒரே டைப்ல கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. டைப் எரர் அப்படிங்குது. அப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல நான் வந்து இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் கால் ஆகிறப்ப தானே நமக்கு எரர் வருது. அப்ப இதுக்கு மேல நான் ஒரு டைப் கொடுக்குறேன். ரெண்டு டைப்பும் ஒன்னா இருந்தா எனக்கு வந்து நீ வந்து இதை பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. அப்ப டைப்புங்கிற இந்த பில்ட்-இன் ஃபங்க்ஷனை இங்க உள்ள கால் பண்ணி இஃப் டைப் ஆர்குமெண்ட் 1 இஸ் நாட் ஈக்குவல் டு டைப் ஆர்குமெண்ட் 2 ஆர்குமெண்ட் 2. ஓகே, அப்ப இஃப் யூஸ் பண்ணா இந்த இடத்துல கோலன் கொடுக்கணும். ஓகேவா? கரெக்டா இருக்கா எல்லாம்? இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல நீ வந்து ஆர்குமெண்ட் 1ஓட டைப் வந்து ஆர்குமெண்ட் 2ஓட டைப்போட சரியாக இல்லைன்னா ரிட்டர்ன்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்றோம். அதாவது இது என்ன பண்ணோம்னா பிரேக் மாதிரியே இது இதுக்கு மேல வந்து தொடர்ந்து செயல்பட விடாது. இது இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடும். ரன் பண்ணி பார்ப்போமா? இப்ப பாருங்க, இப்ப இந்த எரர் வரல. இப்ப ஃபர்ஸ்ட் இது ரன் ஆகுது. இப்ப இந்த ஃபங்க்ஷன் இங்க ஃபால்ஸ் ஆயிடும், சம் கால் ஆகும். அதாவது சம் 15,16ங்கிறப்ப சம்ங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகுது. 15 இங்க போகுது, 60 இங்க போகுது, இந்த இடத்துல ஃபால்ஸ் ஆயிடுது டோட்டலா. அப்புறம் இங்க வருது, இது பிரிண்ட் ஆயிடுது. தென் இதுவும் அதே மாதிரி, இதுவும் அதே மாதிரி. கடைசியில இது மட்டும் என்ன பண்ணும்னா இந்த இடத்துல ஆர்குமெண்ட் ரெண்டு ஆர்குமெண்ட்டும் ட்ரூங்கிற மாதிரி வேற வேற அப்படிங்கிறப்ப இந்த கொடுத்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுது. ஸோ இந்த ரிட்டர்ன்கிற வேல்யூ இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல எந்த ஒரு வேல்யூவும் வராது. புரியுதுங்களா? இந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்றோம்னா இதோட மெத்தடை வந்து நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். பிகாஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப கண்டிப்பா யூஸ் ஆகக்கூடியது. ப்ராஜெக்ட்ஸ்ல பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம வந்து நம்ம ஓனா ஃபங்க்ஷன் எழுதினா தான் நம்ம வந்து ஒரு நல்ல பெர்ஃபெக்டான ஒரு ப்ரோக்ராம்லாம் வர முடியும். ஆகையினால அடிப்படையில நமக்கு தவறு இருக்கக்கூடாது. அடிப்படையை சரி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா நம்ம டெவலப் ஆகிக்கலாம். டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அடுத்த கிளாஸ்ல நம்ம அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.